எவ்ரிவன், ஐ எம் சரவணன். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுற பதிவை 12th ஸ்டூடெண்ட் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான ஜாப் கெரியர் நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முழுவதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அண்ட் ஃபிஷரிஸ் செக்டரில் படிச்சுட்டு இருக்கிற ஃபிஷரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஸோ அண்ட் சிம் ஃபார்மர்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நாளைக்கு உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கும் நீங்கள் என்ன மாதிரி கரியர் சூஸ் பண்ணலாம் ஃபிஷரி செக்டரில் அப்படிங்கிறது முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிலேட்டடாக லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரிலேட்டடாகவும் அண்ட் ஈக்காலஜி, ஜெனட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஒரு உயிரினத்துக்கு நோய் வந்தாலும் அந்த நோயை க்யூர் பண்ணுற திறமையும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஸோ உங்கள் கையில் தான் ஒரு உயிரினத்தை காப்பாற்றுற திறமையும் உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் எடுக்கிற கோர்ஸை பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சர் கெரியர் இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஜென்ரலாக என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் டாக்டர் ஆகணுங்கிற கனவுகளோடு நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வாங்க நம்ம என்னென்ன லிஸ்ட் கோர்சஸ் நீங்கள் எம்பிபிஎஸ் தவிர வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் டென்டல் சர்ஜரிஸ்க்கான கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அண்ட் தென் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி அண்ட் ஃபார்மசி எடுத்து படிக்கலாம். அண்ட் தென் எம்பிபிஎஸ் எடுத்து படிக்கலாம். அண்ட் வெட்னரி சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி எடுத்து படிக்கலாம். அண்ட் பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அண்ட் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் எடுத்து படிக்கலாம். அண்ட் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். அண்ட் பிஎஸ்சி மரைன் பயாலஜி அண்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் நியூட்ரிஷன் கூட எடுத்து படிக்கலாம். அண்ட் சுவாலஜி எடுத்து படிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பாட்டனி. ஸோ இவ்வளோ கோர்சஸ் இருக்குங்க உங்களுக்கு ஜென்ரலான கோர்சஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸும் உங்களோட டிசிஷன் பொறுத்து இருக்குது, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களோட கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற கோர்ஸு தான் உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுது. ஸோ நிதானமாக பொறுமையாக உங்களுக்கு எந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்டட் இருக்கோ அந்த கோர்ஸை எடுத்து படிங்க. படித்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற கனவுகளோடு படிங்க. கண்டிப்பாக உங்கள் கனவுகள் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த கோர்சஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் கோர்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் நல்ல ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி படிங்க. அண்ட் யாராவது நீங்கள் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஜாயின் பண்ணு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான பதிவு தான். ஸோ நீங்கள் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான என்ன ஸ்டெப்பு, என்ன மாதிரி ஸ்டெப்பு எடுக்கலாம், யாருக்கிட்ட கேட்கலாம், ஒரு டவுட்டோடு இருப்பீங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அங்கே லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் ஜூன் பார்த்திங்கன்னா 6/6/2024 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவரத்தை கேட்கலாம். ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நீங்கள் கேட்கலாம். அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த ஃபிஷரி காலேஜ் பார்த்திங்கன்னா கடந்த 15 வருஷமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கிற ஒரு காலேஜுங்க, ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் வச்சு. ஸோ நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன். ஸோ லேட்டராக ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸோட ஃபியூச்சர் ரோல்ஸ் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கடல்வாழ் உயிரினத்தை கடலில் போய்ட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்ததுங்க. கடலில் ஒரு உயிரினத்தை கடலில் போய்ட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷிங்கோட பாப்புலேஷன் குறையுங்க. ஓகேங்களா,
அதை வந்து ஒரு சஸ்டைனபிளான கல்ச்சராக மாற்றும்போது அந்த சஸ்டைனபிள் கல்ச்சருக்கு உருவாக்கப்பட்ட சிஸ்டம் கோர்ஸ் தாங்க இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து பிஎஃப்எஸ்சி. ஓகேங்களா? பிஎஃப்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கவர் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட்டுங்க. இதுதான் ஒரு மெயின் சப்ஜெக்ட்டு. இந்த பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு தான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரிசர்ச்சராகவோ ஒரு சயின்டிஸ்டாகவோ ஆகலாம். இந்த கோர்ஸில் தாங்க நீங்கள் வந்து ஒரு சஸ்டைனபிள் சிம் ஃபார்மிங் சிஸ்டத்தில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த கல்ச்சர் சிஸ்டத்தோட பேக்ரவுண்டு, இந்த சஸ்டைனபிள் சிம் ஃபார்மிங்கில் வந்து நீங்கள் எந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஓவராலாக வந்து நீங்கள் வந்து இந்த பிஎஃப்எஸ்சி கோர்ஸில் வந்து படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக்ங்க, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். அதாவது வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் எதனா எடுத்து படிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஷரிஸில் வந்து ஃபிஷரி இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட ரோல்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ஷிம் ஃபார்மிங் இருக்குது, ஃபிஷ் கல்ச்சர் பண்ணுறாங்க, சிம் கல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து ஒரு பாண்டு க்ரியேஷன் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு டேங்க்கு க்ரியேஷன் பண்ணணும். அதாவது வந்து சிமெண்ட் டேங்கு, இல்லைனா பாண்டு வந்து க்ரியேஷன் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டேங்கு உருவாக்குறாங்க. இந்த மாதிரி டேங்கெல்லாம் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட பங்கு வகிக்குதுங்க. ஓகேங்களா? ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு வீடு கட்ட எந்த அளவுக்கு அவங்களோட பங்கு இருக்கோ அதே போல் வந்து இந்த ஃபிஷ் ஃபார்மிங்கில் வந்து உங்களோட இன்ஜினியரிங் பார்ட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டூல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ ஏஐ டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபிஷரி செக்டரில் நீங்கள் எந்த மாதிரி டெவலப்மெண்ட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் கையில் இருக்குது. ஸோ அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சஸ் கோர்ஸு. செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்ஸு அண்ட் பிபிஏ கோர்ஸஸ் இருக்குங்க. அதில் வந்து ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடெக்கில் ட்ரிபிள் இ கோர்ஸுங்க, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க. அது என்ன ரோல் வகிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஷிம் ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அதில் பவர் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்தமாரி பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டத்தை வச்சு நீங்கள் என்ன மாதிரி அந்த அக்வா ஃபார்மிங் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சோலார் சிஸ்டத்தில் என்ன மாதிரி எனர்ஜி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிம் ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் இருக்குங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சாயில் யூரேஷன் இந்த மாதிரிலாம் பல என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இஷ்யூஸ்க்கு வந்து உங்களோட இன்ஜினியரிங் ரோல்ஸை வந்து பங்கு வகிக்கிறத பற்றி நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிடெக்கில் இருக்கிறது பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த பயோடெக்னாலஜி வந்து என்ன மாதிரி ரோல்ஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேப் ஓரியன்டடாக, லெபார்ட்டரி ஓரியன்டடாக படிப்பீங்க, ஜெனட்டிக்கல் ஓரியன்டடாக படிப்பீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபார்மிங்காக இருக்கட்டும் இல்லை சிம் ஃபார்மிங்காக இருக்கட்டும், ஒரு ஹெல்த்தி ப்ரூடர். ஓகேங்களா? ஒரு ஹெல்த்தி மதர் ப்ரூடர் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கான செலக்டிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராமுக்கு உங்களோட ஜெனட்டிக் ஸ்டடி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு டிசீஸ் ஃப்ரீ சீடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பங்கு வந்து உங்கள் கையில் இருக்குது. ஒரு அனிமலை வந்து டிசீஸ் இருக்கா இல்லையா, நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வந்து உங்கள் பயோடெக்னாலஜி கோர்ஸ் வந்து பயன்படுதுங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி பிடெக்கில் இருக்கிறது. ஸோ ஃபுட் டெக்னாலஜியோட பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம் ஃபார்மிங் பண்ணிட்டோம். அண்ட் சிம் ஃபார்மிங் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம கன்சியூமருக்காக தான் பண்ணுறோம். ஸோ அந்த கன்சியூமருக்கு வந்து நம்மளோட ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக போகுதா இல்லையா அப்படிங்கிறது குவாலிட்டி சம்மந்தமான ஸ்டடி நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த கோர்ஸில் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பிபிஏ இருக்குது. ஓகேங்களா? ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இங்கே என்ன பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இந்த ஃபிஷரி செக்டரில் நடக்கிற பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிபிஏ கோர்ஸை சூஸ் பண்ணி பிபிஏ படிக்கலாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பாரா ப்ரொஃபஷனல் கோர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒகேஷ்னல் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஒகேஷ்னல் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி. ஸோ ப்ராசஸிங் டெக்னாலஜி என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்மிங்லேருந்து நம்ம ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை ஷிம்பாக இருக்கட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு வருவோம். இந்த ஹார்வெஸ்ட் பண்ண ஷிம்பையும் இல்லை ஃபிஷ்ஷையும் வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறது, எப்படி ப்ராசஸிங் பண்ணுறது, எப்படி ஃப்ரீசிங் பண்ணுறது, எப்படி சேஃபாக ஸ்டோரேஜ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அக்வாகல்ச்சர் வந்து அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கிற அக்வாகல்ச்சர் செக்டரில் இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் நமக்கு வந்து எந்த ஒரு பொல்யூட்டடும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான ரிலேட்டடான ஸ்டடி பண்ணுவீங்க. ஓகேங்களா? சர்வே பண்ணுறது, இந்த இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் செக்டர் எல்லாத்தையும் நீங்கள் சர்வே பண்ணுவீங்க. அண்ட் அது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் எதனா இம்பேக்ட் பண்ணுதா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டடி பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ்ஷிங் டெக்னாலஜி. ஸோ ஃபிஷ்ஷிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போகிறாங்க, இல்லை ஷிப் ஃபார்மிங் போகிறாங்க, எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அந்த ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி, ஃபிஷ்ஷிங் டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த சீ ஃபுட்டு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராசஸில் உங்களோட பங்கு வகிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா, ஒகேஷ்னல் கோர்ஸஸ்னால் நீங்கள் எதனா ஒரு கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூஜி கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி என்ன பண்ணலாம், பிஹெச்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத டிசிஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக வந்து இந்த கோர்ஸ்லாம் வந்து எந்த காலேஜில் லிஸ்டட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப்எஸ்சி. ஓகேங்களா? நீங்கள் பிஎஃப்எஸ்சி எடுத்து படிக்கிறதா இருந்ததுன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எங்கெங்கே அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் பொன்னேரியில், அண்ட் பார்த்திங்கன்னா தலைஞாயிறு நாகப்பட்டினங்கிற காலேஜில் இருக்குது. 4 இயர்ஸ் கோர்ஸுங்க. நீங்கள் பிஎஃப்எஸ்சி எடுத்து படிக்கிறதா இருந்தீங்கன்னா ஸோ இந்த பிளேஸில் தான் நீங்கள் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிங் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தாலும், இல்லை ட்ரிபிள் படிக்கிறதா இருந்தாலும் நாகப்பட்டினத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி. ஸோ நீங்கள் பயோடெக்னாலஜி படிக்கிறதா இருந்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸுங்க. அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற வாணியஞ்சாவடி ஃபிஷரி காலேஜில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதா இருந்தாலும் 4 இயர்ஸ் கோர்ஸுங்க. அந்த கோர்ஸ் வந்து எங்கே அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க மாதவரம் ப்ளேஸில் இருக்குங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ. நீங்கள் பிபிஏ படிக்கிறதா இருந்ததுன்னா அதுவும் 4 இயர்ஸ் கோர்ஸுங்க. அந்த கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற வாணியஞ்சாவடி ஃபிஷரிஸ் காலேஜில் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் கோர்ஸு. ஸோ ஒகேஷ்னல் கோர்ஸ் வந்துன்னா ப்ராசஸிங் டெக்னாலஜி கோர்ஸ். ஓகேங்களா? அந்த ப்ராசஸிங் டெக்னாலஜி கோர்ஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸு. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மாதவரம் கேம்பஸ் காலேஜில் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸு. இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற முட்டுக்காடு கேம்பஸில் இருக்குங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் டெக்னாலஜி கோர்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபிஷிங் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா? ராமநாதபுரத்தில் இருக்கிற ஃபிஷரி காலேஜில் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, அதாவது கன்னியாகுமரி இருக்கிற காலேஜில் இருக்குது. இது வந்து அஃபிலியேட்டட் காலேஜுங்க. ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பிஎஃப்எஸ்சி எடுத்து படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த கோர்ஸுக்கான இடஒதுக்கீடை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஎஃப்எஸ்சி வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது, பொன்னேரியில் இருக்குது, அண்ட் நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் வந்து எவ்வளோ சீட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 சீட்டு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஃபிஷரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரிபிள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 30 சீட்டு 20 சீட்டு மட்டும்தாங்க இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மொத்தமாக 40 சீட்டு இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது 40 சீட்டு தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிபிஏ படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாகவே 20 சீட்டு மட்டும்தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒகேஷ்னல் கோர்ஸில் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் டெக்னாலஜியில் 25 சீட்டும், இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சரில் வந்து 30 சீட்டும், ஃபிஷிங் டெக்னாலஜியில் வந்து 20 சீட்டு மட்டும்தாங்க இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் வந்து 345 சீட்டு மட்டும்தான் இருக்குது. குறைந்த சீட்டு மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு வேல்யூபிளான கோர்ஸ்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. ஒரு 15% என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிஷர்மேனுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடஒதுக்கீடு போக மொத்தமாக 402 கோர்சஸ் இருக்குதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து ஒரு 26 சீட் இருக்குதுங்க. அண்ட் இது போக நீங்கள் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் வந்து ஒரு பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அங்கே கோஸ்டல் அக்வாகல்ச்சர் இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மும்பையில் இருக்கிற சிஐஎஃப்இங்கிற காலேஜில் கூட நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுனா கூட படிக்கலாம். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட், ஃபாரின் நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட 12th சப்ஜெக்ட் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷரி செக்டாரில் கோர்ஸ் அவைலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து 12th வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிஎஃப்எஸ்சி, பிடெக், பிபிஏ படிக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களோட 12th சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் பயாலஜியாக இருக்கணும், இல்லைனா பியூர் சயின்ஸாக இருக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து பயோகெமிஸ்ட்ரியோ இல்லைனா அக்ரிகல்ச்சர் எதனா இந்த மாதிரி சப்ஜெக்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 கோர்ஸை சூஸ் பண்ணலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி 2, இது வந்து இன்ஜினியரிங் கோர்ஸுங்கிறதுனால, பிடெக் இன்ஜினியரிங் கோர்ஸுங்கிறதுனால நீங்கள் வந்து மேக்ஸு படிச்சிருக்கணும், மேக்ஸ் அண்ட் பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா அதில் ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் கோர்ஸ். ஸோ ஒகேஷ்னல் கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதா இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் வந்து 12th வந்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ உங்கள் 12th சப்ஜெக்டை பொறுத்து நீங்கள் கோர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட 12th மார்க் வந்து நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியில் வந்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 55% நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 50% எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 45% வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, அதாவது வந்து எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஸ்கோருங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 200 இருக்கணும். ஸோ உங்களோட 12th மார்க்கை வந்து 100 மார்க் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அது 50க்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது கட் ஆஃப் மார்க்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு. ஆமாங்க, ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம். எஸ்சி, எஸ்டியாக இருந்ததுன்னா ஏஜ் லிமிட்டு பிரச்சனை இல்லைங்க. அண்ட் ஜென்ரல் கேட்டகரியோடு வந்தீங்கன்னா 21 ஏஜ் இருக்கணும், அதுக்கு மேலேருந்து எடுக்க மாட்டாங்க. டிஃபரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்ததுன்னா 26 இயர்ஸ் இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் வந்து ஒகேஷ்னல் டிகிரி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு இல்லைங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்திங்கன்னா கேஸ்ட்டு கேட்டகரி பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கோட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 31%, பிசியில் வந்து 26%, பிசிஎம்மில் வந்து 3%, அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருந்ததுன்னா 20%, எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 15%, அண்ட் எஸ்சிஏ பார்த்திங்கன்னா 3%, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 1%. ஸோ கேட்டகரி பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் வந்து கோட்டா வந்து பிரிச்சிருக்காங்க, இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபீஸு நீங்கள் ரெகுலர் கோர்ஸ் மோடில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் தாங்க. ஒரு செமஸ்டருக்கு 16,000 அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு ஒரு 50,000க்குள்ளே உங்களோட எஜுகேஷன் வந்து முடிச்சிடலாங்க, ஒரு டிகிரி கோர்ஸை முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலை, செல்ஃப் சப்போர்ட்டிங் மோடில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு 91,000 அப்படிங்கிற மாதிரி 4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 lakh வரைக்கும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட காலேஜ் ஃபீஸ் செலவாகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் ஒன்லி பார்த்திங்கன்னா த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போஸ்ட் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் செலக்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் இல்லை மெயில் எதுனா வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் போனதுக்கப்புறம் அங்கே நீங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு 3,000 ஜென்ரல் கேட்டகரி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 1,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிளுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஒரு 600 எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஒரு 300 இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து உங்களை ஷார்ட்லைஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து செலக்டட் ஆகிட்டேன்னு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி எதனா பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அதில் வந்து உங்களை வந்து 20,000 பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் ஒரு வேளை 20,000 பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, வேறு ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா இந்த ஒரு 20,000 வந்து ரீஃபண்டபிள் தான். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் ஃபிஷரிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் அவைல் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சிஐஎஃப்இயில் மும்பையில் இருக்கிற காலேஜில் வந்து உங்களுக்கு அவைல் இருக்குது. ஸோ இங்கே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மும்பையில் இருக்கிற காலேஜிலும் அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் காட்டியிருப்பாங்க. அது நான் எப்படின்னு உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல
டாக்டர் கேசவன் சாரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுக்கோங்க எதனா டவுட் இருந்ததுன்னா. ஸோ நீங்கள் வெப்சைட்டுக்கு போனவுடனே அந்த வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, எதனா ஒரு சிஸ்டம் அக்சஸ் பண்ணி சிஸ்டம்ஸ் மூலிமா போங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போனவுடனே அங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவான ஒரு மெயில் ஐடியும் ஒரு ஃபோன் நம்பரும் வச்சுக்கோங்க. மெசேஜ் வர மாதிரி லைவாக இருக்கிற ஒரு ஃபோன் நம்பரும் வச்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் கேட்டிருப்பாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸை பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. எதனா மிஸ்டேக் ஆச்சுன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு எதனா இஷ்யூ வரும். ஸோ பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும், முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப் கெரியர். படித்து முடித்தாச்சு, டிகிரி வாங்கியாச்சு, படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை வேணும் தானே. ஸோ அந்த வேலைக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, நமக்கு எங்கெங்கே ப்ளேஸ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அவார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அவார்டு வாங்கின உடனே கையில் எந்த ஒரு வேலையும் கிடைச்சிடாது. அதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அடுத்ததாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அவார்டு வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப்ஆர்ஐ, சிப்பா காலேஜ், ஃபிஷரிஸ் காலேஜ், சிஃபான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர், அப்புறம் ஷிஃப்ட்டு, ஸோ இந்த மாதிரி சிஃப்ரி, அப்புறம் ஆர்ஜிசிஏ, இந்த மாதிரி பிளேஸில் தான் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸில் ஒரு லெக்சராகவோ இல்லை ஒரு சயின்டிஸ்டாகவோ நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நாம் என்னென்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டிங்க. ஸோ யூஜி டிகிரி முடித்தவொடனே நீங்கள் பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் பிஜி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எதனா வேணும்னா ஐகேர் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். அந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா நீங்கள் பிஜி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பிஜி முடிச்சாச்சு. பிஜி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஏஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணுற ஏஆர்எஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ ஏஆர்எஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக ஒரு ரிசர்ச்சராக நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. ஓகேங்களா? அடுத்தது லெக்சர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அதுவும் ஏஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணுற நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெக்சர்ஷிப்ஸுக்கான ஃபண்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நீங்கள் மேலே ஹையர் ப்ரோக்ராம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க, பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஐகேர் கண்டக்ட் பண்ணுற காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டிக்கான இல்லை சீனியர் ரிசர்ச் எஸ்ஆர்எஃப்க்கான இல்லை ஜேஆர்எஃப்க்கான ஃபெலோஷிப்பு கிடைக்கும். ஸோ இது எல்லாம் நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஏஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் அந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்பப்போ ரெகுலர் அப்டேட்டில் இருக்கணும். நீங்கள் ரெகுலராக இந்தமாரி அப்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ வருது இந்த எக்ஸாமை எழுதி நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாவோ ஒரு பெரிய லெவலில் வரத்துக்கு உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. ஒரு டிகிரியோட மட்டும் உங்களோட கெரியரை நிறுத்திடாதீங்க. டிகிரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸ்மெண்ட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஆஃபர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாமை ட்ரை பண்ணி எழுதி எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் மேலும் மேலும் வளரணும். ஓகேங்களா? என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டரை தவிர வெளியே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ப்ரைவேட்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அப்படிங்கும்போது பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அக்வாகல்ச்சர் செக்டரில் வளர்ந்த கம்பெனிகள்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிபிஎஃப், குரோவெல், குரூப் வெஸ்ட், அவந்தி, இந்த மாதிரி கம்பெனிகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட இது எங்கன்னா ஒன்று லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேயே நின்றாதீங்க. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அக்வாகல்ச்சரில் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சில ஜாப் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிஷரி ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இந்த மாதிரி கரியரில் நீங்கள் வர முடியுமா, அக்வாகல்ச்சர் செக்டரில்
அக்வாகல்ச்சருக்கான ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. ஒரு பயாலஜிஸ்ட்டாக நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும் ஒரு பயாலஜிஸ்ட்டுக்கு கமர்ஷியல் கம்பெனியில் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபிஷரிஸ் செக்டரில் எழுதுறதா இருந்ததுன்னா ஃபிஷரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரோட ஜாப் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ஜாப் கெரியருக்கு கண்டிப்பாக பயன்படும். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஜாப் ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுறேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி சுவாலஜி முடித்தேன். எம்எஸ்சி சுவாலஜி முடிச்சுட்டு சிபாவில் வந்து எனக்கு வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபர் கிடச்சிதுங்க. ஸோ நான் இங்கே எஸ்ஆர்எஃபாக ஜாயின் பண்ணி பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயராக வந்து லேப் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணேங்க பீமாவரத்தில் ஒரு ப்ளூ வெயிட்டுங்கிற கம்பெனியில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஃபார்மர் சாம்பிள் வரும். அந்த சாம்பிள் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்டு தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ லேப் ஓரியன்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்டு, ஸோ அவங்களுக்குலாம் ஆஃபர் கிடைக்கும். அவங்கள வந்து இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது வந்து கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பயோசெக்யூரிட்டிங்கிற ரோலில் வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுபோல் உங்களுக்கு வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மறந்துடாதீங்க. அக்வாகல்ச்சர் செக்டருக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ராடில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்டு, சுவாலஜி ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து ஆஃபர் இருக்குது. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரஷ்மி ரஞ்சன் தாஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எஸ்சி ஃபிஷரிஸ் கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபிஷரிஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு அங்கே வந்து சிஐஎஃப்ஏ ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சிபாவில் வந்து 7 இயர்ஸாக வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அங்கே சிபாவில் வந்து ஜாயின் பண்ணி பிஹெச்டியும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக வந்து ஆனந்த் அக்வா குரூப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பீமாவரத்தில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ரோல் என்னென்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கோஆர்டினேட்டராக வந்து வேர்ல்டு ஃபிஷ்ஷில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்எஸ்சி அக்வாகல்ச்சர் இந்தமாரி எதனா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் அம்பிகானந்தம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி சுவாலஜி முடிச்சிருக்காங்க. இவங்களோட கரண்ட் ரோல் என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் பார்த்திங்கன்னா R&D டெவலப்மெண்ட்டை வந்து அக்வா எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக வந்து சிபாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் வந்து லேப் டெக்னீஷியனாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கேசிடி குரூப்பில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயோசெக்யூரிட்டி ரோலில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நக்வாங்கிற கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து க்ரோவெல் ஃபீடு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியிலும் வந்து உங்களுக்கு அதுக்கான முயற்சி மட்டும் நீங்கள் எடுத்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கமர்ஷியல் கம்பெனியில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ஏரியாவில் தான் இருக்கும். ஏன்னா ஃபார்மிங் செக்டர்லாம் எங்கே இருக்கோ அங்கங்கே தான் நம்ம கம்பெனிகளாக இருக்கும், கமர்ஷியல் கம்பெனிலாம். ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கண்ணதாசன் அவங்களோட ஜாப் ப்ரொஃபைலை வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி வந்து மெரைன் பயாலஜி முடிச்சிருக்காங்க, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெனட்டிக்ஸ் ஒரிஜின் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இப்போ வந்து சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் டெக்னீஷியனாக வந்து சீர்காழியில் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு R&D டெக்னீஷியனாக வந்து சிம் ஹேச்சரியில் வந்து சிபி அக்வாகல்ச்சர் ப்ரைவேட் லிமிட்டடில் வந்து அரௌண்ட் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மரக்காணத்தில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லீட் அக்வாகல்ச்சர் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம் ஹேச்சரியில் வந்து நேஷனல் அக்வாகல்ச்சர் குரூப்பில் வந்து 3 இயர்ஸ் வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்ச் அசோசியேட்டாக வந்து ஐகார் கீழே வர சிபாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 2 இயர்ஸ் வந்து ஒரு ரிசர்ச் அசோசியேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதிவு முழுவதும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபிஷரிஸ் செக்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு இல்லைனா கூட நீங்கள் பயாலஜிஸ்ட் கோர்ஸ் ஏதாவது மைக்ரோபயாலஜி சுவாலஜி எது படித்தாலும் நீங்கள் அக்வாகல்ச்சரில் வேலை வேணும் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக காலேஜில் ஜாயின் பண்ணி படித்து நீங்கள் முன்னுக்கு வர்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஸோ இந்த பதிவு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட கெரியர் சூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷரிஸில் யாருனா படிச்சுட்டு இல்லை சுவாலஜி ஸ்டூடெண்ட், மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு எதனா வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படி யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு பதிவு மூலிமா அவங்க ஒரு ஜாப் கெரியரில் சக்ஸஸ் பண்ணால் எனக்கு சந்தோஷம்தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்னுடைய என்கரேஜ் பண்ணும் அடுத்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஆல்.